வேன்ஸ் பார்த்தோம், பஸ்ஸஸ் பார்த்தோம், ட்ரக்ஸ் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் டு நோ நாலேஜ். தேர் ஆர் 3 திங்ஸ். ஒன்று வந்து குட் டு நோ நாலேஜ், இன்னும் வந்து ஜஸ்ட் டு நோ நாலேஜ், இன்னும் வந்து மஸ்ட் டு நோ நாலேஜ். குட் டு நோ நாலேஜ்னா இது வந்து தெரிஞ்சுட்டா நல்லது. ஸோ அந்த மாதிரி எப்பயாவது ஒரு வாட்டி யூஸ் வரும். அதுதான் குட் டு நோ நாலேஜ். ஜஸ்ட் டு நோ நாலேஜ் நீங்கள் வந்து அது தெரிஞ்சுக்கின்னு நீங்கள் மறந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்கு தான். அண்ட் மஸ்ட் டு நோ நாலேஜ்னா வந்து இது வந்து எப்பவுமே ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. எப்போ நீங்கள் வண்டி வாங்குறீங்க எதுக்காவது உங்களுக்கு அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மஸ்ட் டு நோ நாலேஜ் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இப்போ வர்றதுல வந்து மஸ்ட் டு நோ நாலேஜ் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பாடி ஆன் ஃப்ரேம் பார்க்கலாம். ஸோ பாடி ஆன் ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த சாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாசிஸ் அண்ட் மோனோகாக் அந்த மாதிரி 2 விஷயம் இருக்குது. ஸோ அது எஸ்பெஷலாக கார்ஸ் பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ பஸ்ஸு ட்ரக்கில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அப்புறம் காமிக்கிறேன். ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து மெயினாக கார்ஸ் தான். ஸோ இப்போ வந்து கார்ஸு இல்லை இந்த மாதிரி எஸ்யூவிஸ் அந்த மாதிரி எப்படி வாங்குறது என்னது அதை பற்றி தான் நம்ம மெயினாக இது பண்ணுறோம். அண்ட் சேல்ஸ் கன்சல்டன்சி, ஸோ டீலர்ஷிப் சேல்ஸ் கன்சல்டன்சிக்கு வந்து இது எப்படி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்றது வந்து இதில் நீங்கள் கற்றுக்குன்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ பாடி ஆன் ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ஷன், தட் இஸ் சாசிஸ். சாசிஸில் எப்படி அதை பாடி ஃபிட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ சாசி வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ பாடி வந்து அது மேலே பில்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பாடி எடுத்துகிட்டு நம்ம சாசியை மட்டும் பார்க்கலாம். ஸோ சாசி திஸ் இந்த பிளாக் இருக்கு இல்லையா, இந்த லைன் அதுதான் சாசி. ஸோ அது வந்து ஃபுல்லி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். ஸோ அதில் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இன்ஜின்னு, ரேர் ஆக்சிலு, ஃப்ரண்ட் ஆக்சிலு, அப்புறம் இந்த ஸ்பேர் வீல் அதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரேமில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதுதான் மெயின் ஆக்சுவலாக பேக் போன். நம்மளுக்கு எப்படி பேக் போன் அந்த மாதிரி இதுதான் மெயின் பேக் போன். அதில் வந்து பாடியை ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மவுண்டிங்ஸ் வரும் பாடிக்கு. புஷ்ஷெல்லாம் போட்டு ரப்பர்ஸில் போட்டு அந்த குஷனுக்கு மவுண்டிங் ஃபிட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து உள்ள சீட்ஸு, டேஷ்போர்டு, அப்புறம் மற்ற திங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி உங்களுக்கு டோட்டலாக வண்டி ஃபினிஷ் பண்ணி ஃபேக்ட்ரியிலேருந்து ரோல் அவுட் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ லேட்டரல் ஃப்ரேம் சாசி. ஸோ இதே மாதிரி வந்து நிறைய இந்த சாசிஸ் வந்து ஹைவேஸில் பஸ் இது ட்ரக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது எப்படின்னா ஸோ பஸ்ஸு பாடியை நம்ம ரிமூவ் பண்ணி பார்த்தோம்னா சாசி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் லைக் ஃப்ரண்ட் இன்ஜின், ரேர் வீல் டிரைவ். ஸோ அந்த சாசி இது. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இன்ஜின் வருது, உங்களுக்கு வந்து டிரைவர் கேபின் இங்கே இருக்குது. அண்ட் சாசி இதுதான் சாசி, இந்த கிரே கலர் இருக்குல்ல இதுதான் சாசி. இந்த சாசியில் வந்து ஃப்ரண்ட் ஆக்சில், இந்த இன்ஜின் எல்லாமே அதில் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் இன்ஜின், ரேர் வீல் டிரைவ். ஸோ இதே வந்து நம்ம ரேர் இன்ஜின், ரேர் வீல் டிரைவ் பார்க்கலாமா? ஸோ இது வந்து ரேர் இன்ஜின், ரேர் வீல் டிரைவ். ஸோ உங்களுக்கு வந்து இன்ஜின் இங்கே இருக்குது, அப்படியே உங்களுக்கு டிரைவ் வீல் இங்கே வரும். ஸோ ரேர் இன்ஜின், ரேர் வீல் டிரைவ். ஸோ உங்களுக்கு டிரைவர் கேபின் இங்கே இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து டுவல் ஆக்சல் வண்டி. அது மல்டி ஆக்சல் இருந்தால் உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஆக்சல் இருக்கும், இல்லை இங்கே ஒரு ஆக்சல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஸோ சாசி பார்த்தோம். இப்போ வந்து மோனோகாக். ஸோ சாசிக்கு மோனோகாக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, சாசிஸில் வந்து அந்த ஃப்ரேம் இருந்தது, அதில் வந்து உங்களுக்கு இன்ஜின், சஸ்பென்ஷன் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மோனோகாக்கில் என்ன ஆகும்னா இன்ஜின்னு, இந்த சஸ்பென்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து பாடிக்கு ஃபிட்டடு. ஏன்னா பாடியிலே ஒரு சின்ன சாசி மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த சாசி அளவுக்கு இருக்காது, ஒரு கைண்ட் ஆஃப் லைக் சாசி மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் இன் லைட்டர் வெயிட். சாசியில் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து மோர் லோட் போடலாம், லோட் கேரிங் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும். அண்ட் வெயிட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற இன்ஜின் கொடுக்கணும், நம்ம பவர்ஃபுல்லாக இன்ஜின் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து மோனோகாக்கில் வந்து டோட்டலாக லைட்டர் வெயிட். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த பாடி, இப்போ சாசியில் பாடி மட்டும் இருக்கு இல்லையா, அந்த பாடியோட வெயிட் தான் வச்சுங்க. ஒரு அடிஷ்னல் கொஞ்சம் அந்த உள்ளே வந்து இதில் இல்லை ஒரு பில்டின் சாசி வரும். ஸோ அந்த சாசி தான் கொஞ்சம் அடிஷ்னல் வெயிட், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு வந்து இன்ஜின், இந்த சஸ்பென்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படியே பாடிக்கே உங்களுக்கு ஃபிட் ஆகிருக்கும். ஸோ அதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் வெல்டு சிங்கிள் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் ரிஜிடிட்டி நல்லாயிருக்கும். ஸோ தட் உங்களுக்கு வந்து பாடி ஸ்ட்ரென்த்து, அப்புறம் லைட் வெயிட் இருக்கிறதுனால ஃபியூல் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாம் ஆல் புட் டுகெதர் ஒரு வெரி குட் பேக்கேஜ் வாட் யூ கெட் ஆஸ் அ மோனோகாக். ஸோ இது வந்து கார்லலாம் கூட சேம் டெக்னாலஜி தான். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறது தான் இந்த காம்பேக்ட் எஸ்யூவிஸ். காம்பேக்ட் எஸ்யூவிஸ்ன்றது வந்து இட்ஸ் நாட் ஆக்சுவலி ட்ரூ எஸ்யூவி. அது வந்து சாசி இருக்காது, மோஸ்ட்லி இருக்காது. அதில் இந்த மாதிரி மோனோகாக் ஸ்டைல் தான். ஸோ காரோட டெக்னாலஜி தான் உங்களுக்கு வந்து எஸ்யூவியில் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இட்ஸ் கால்ட் கிராஸ் ஓவர். நான் உங்களுக்கு ஏற்கனவே கிராஸ் ஓவர் பற்றி சொன்னேன் இல்லையா, ஸோ அது திருப்பியும் நான் சொல்கிறேன். இது வந்து கிராஸ் ஓவர் டிசைன் தான் இது. ஓகேங்களா, இட்ஸ் நாட் வெரி ட்ரூ எஸ்யூவி. பட் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்து உங்களுக்கு அந்த பாடியை ஃபுல் ஸ்ட்ரென்த்தெல்லாம் அந்த ஹை ரிஜிடிட்டி இருக்கிறதுனால சம்டைம்ஸ் இந்த 4 வீல் டிரைவாக இருந்தால் யூ கேன் டேக் இட் டு ஆஃப் ரோடிங் ஆல்சோ. அண்ட் இதில் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள், இப்போ வந்து ஃப்ரண்ட் இன்ஜின், ரேர் வீல் டிரைவ். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் இன்ஜின், ஃப்ரண்ட் வீல் டிரைவும் வரும், ஃப்ரண்ட் இன்ஜின் ஆர் வீல் டிரைவும் வரும், AWD இல்லைனா 4 வீல் டிரைவ் அப்படி வரும். ஸோ இப்போ இதில் என்ன விஷயம்னா உங்களுக்கு வந்து மோனோகாக்கில் வந்து எல்லா பார்ட்ஸும் உங்களுக்கு வந்து பாடியில் ஃபிக்ஸாக இருக்கிறதுனால ஸோ அந்த சாசின்றது வந்து அந்த ஒரு ஹெவி வெயிட் வந்து கொஞ்சம் எலிமினேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து லைட்டர் இன் வெயிட் அண்ட் ஹேஸ் அ வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி. ஸோ இதுதான் வெரி பிக் அட்வான்டேஜ். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு வந்து ஹெவி லோட் போட முடியாது. சாசியில் நீங்கள் எப்படி ஹெவி லோட் போடலாம், உங்களுக்கு பஸ் ஆகட்டும், ட்ரக் ஆகட்டும், ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அதில் வந்து ஹெவி லோடெல்லாம் போடுவாங்க.
பட் அதே வந்து மோனோகாக்காக வர முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் எப்போ பேசஞ்சர் செக்மெண்ட் லைட் வெயிட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து மோனோகாக் வில் கம் ஃபார் யூஸ். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் பார்க்கலாம். டைமென்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வித் பெல் ஐக்கான், ஸோ தட் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஸ்டே டியூன்ட், see you in the next video, take care, bye.